இன்றைய முக்கிய நிகழ்வுகள். காங்கிரஸ் தலைவி நின்றிருந்த இடத்தை மஞ்சள் தெளித்து சுத்தம் செய்த பாஜக மகளிர் அணியினர். சமூக வலைதளங்களில் வைரலாகும் வீடியோ. மொழி பிரச்சனையில் திமுக காங்கிரஸ் இரட்டை வேடம் போடுகிறது. எல்ஜேகே சார்பில் நடைபெற்ற தாய்மொழி மாநாட்டில் ஜோஸ் சார்லஸ் மார்டின் குற்றச்சாட்டு. திருக்காஞ்சி ஸ்ரீ சதாசிவமூர்த்தி ஆலய மகா கும்பாபிஷேக விழா. திரளான பக்தர்கள் பங்கேற்பு. திமுகவும் காங்கிரசும் இன்று மொழி பிரச்சனையில் இரட்டை வேடம் போடுவதாக லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் நடைபெற்ற தாய்மொழி மகத்துவ மாநாட்டில் அக்கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி நோனாங்குப்பம் பகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் தாய்மொழி மகத்துவ மாநாடு நடைபெற்றது. நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் நடைபெற்ற இம்மாநாட்டில் 20,000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் பொதுமக்கள் பங்கேற்றனர். மாநாட்டில் பேசிய கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின், ஒவ்வொருவரின் தாய்மொழியும் பெருமைக்குரியது. அதை போற்றும் வகையில் எங்கள் கட்சி சார்பில் முதல் மாநாட்டை நடத்துவதாகவும், எங்கள் கொள்கை தலைவர்களை இந்த மாநாட்டு மூலம் புதுச்சேரி மக்களுக்கு தெரிவிக்கிறோம். சேர சோழ பாண்டியர்களும் தமது தலைவர்களும் நமது அடையாளமாக உள்ளனர். அனைத்து துறைகளிலும் நமது முன்னோர்கள் சிறப்பாக இருந்து காட்டிவிட்டு சென்றுள்ளனர். அவை யாவும் நம்மை ஆண்டவர்களால் மறைக்கப்பட்டுவிட்டன. நம்மை நாமே மோசமாக நினைத்து கொள்ளும்படியாக செய்துவிட்டனர். நான் சிறு வயதில் தமிழ் பேசினால் என் பள்ளியில் இளக்காரமாக நினைப்பார்கள். அப்போது தாய்மொழி பெருமை தெரியவில்லை. திமுகவும் காங்கிரசும் இன்று மொழி பிரச்சனையில் இரட்டை வேடம் போடுகின்றன. இலங்கையில் நடந்த இன துரோகத்தையும் நாம் மறைத்து விட முடியாது. லெமூரியா என்கிற குமரி கண்டத்தில் இருந்துதான் நமது முன்னோர்கள் தமிழர்களாக வளர்ந்து வந்தனர். ஒடிசா பாலு என்பவர் இதை ஆதாரத்துடன் நிரூபித்தார். கண்ணகிக்கு சிலை வடிக்க சேர மன்னன் இமயம் சென்று கல் கொண்டு வந்தான். கரிகாலன் கட்டி வைத்த கல்லணை, ராஜராஜ சோழன் கட்டிய பெரிய கோவில் போன்றவர்கள் எல்லாம் தமிழர்களின் பெருமையாக இருந்தனர். தமிழர்களின் தற்காப்பு கலைதான் குங்ஃபு கலையாக பரிணாமம் பெற்றிருக்கிறது. எங்கள் கொள்கை தலைவர்களை இந்த மேடையில் உங்களுக்கு காட்டியிருக்கிறோம். புதுச்சேரியும் சிங்கப்பூர், துபாய், ஹாங்காங் போல ஏன் மாறக்கூடாது? விடுதலை பெற்றும் நமது மாநிலம் இன்னும் சுத்தமான குடிநீரை பெற முடியாமல் இருக்கிறோம். இதற்கெல்லாம் தீர்வு காணத்தான் நாங்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறோம். 2050 புதுச்சேரி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான சிந்தனைகளை எல்லாம் வடிவமாக வைத்திருக்கிறேன். அதற்காக நான் குரல் கொடுத்து புதுச்சேரியை மாற்றி காட்டுவேன் என்று உங்களிடம் உறுதி அளிக்கிறேன். இருக்கிற தொழிலை விட்டுவிட்டு அரசியல் எதற்கு என கேட்கலாம். வெளிநாடு செல்கின்ற போதெல்லாம் நமது ஊரும் அப்படி இருக்க வேண்டும் என நான் நினைத்தேன். அதன் விளைவுதான் எல்ஜேகே கட்சியாக வந்திருக்கிறது. கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு போன்ற அனைத்து துறையிலும் புதுச்சேரியை முன்னோடி மாநிலமாக மாற்றுவதே எனது லட்சியம். அதை நோக்கிய பயணத்தை தொடர்கிறேன். இம்மாநாட்டில் லட்சிய ஜனநாயக கட்சியின் கொள்கை தலைவர்களாக திருவள்ளுவர், பாரதி, பாரதிதாசன், நேதாஜி, காமராஜர், சிந்தனை சிற்பி சிங்காரவேலர், அப்துல் கலாம், இரட்டைமலை சீனிவாசன், வ. சுப்பையா, அஞ்சலை அம்மாள், வீரமங்கை குயிலி ஆகியோரை அறிவித்தார் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின். புதுச்சேரியில் பள்ளி மாணவியை கடந்த மாதம் வீட்டில் அடைத்து வைத்து பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்ட 2 சிறுவர்களை போக்சோவில் கைது செய்து சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைக்கப்பட்ட நிலையில் சிறுவர்கள் இருவரும் ஆஷா பிளேடை பயன்படுத்தி சீர்திருத்த பள்ளியின் ஜன்னல் கம்பியை அறுத்து தப்பி சென்றவர்களை போலீசார் குண்டுகட்டாக கைது செய்து மீண்டும் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைத்தனர். புதுச்சேரி பாகூர் பகுதியில் பள்ளி சிறுமியை கடந்த மாதம் வீட்டில் அடைத்து வைத்து பாலியல் ரீதியாக துன்புறுத்திய வழக்கில் பாகூர் பகுதியை சேர்ந்த வாலிபர் ஆகாஷ் என்பவரை போக்சோ வழக்கில் கைது செய்து பாகூர் போலீசார் சிறையில் அடைத்தனர். மேலும் இவ்வழக்கில் தொடர்புடைய அதே பகுதியை சேர்ந்த 17 வயதுடைய 2 சிறுவர்களை அரியாங்குப்பம் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைத்தனர். இந்த நிலையில் 2 சிறுவர்களும் சிறுவர் சீர்திருத்த பள்ளி செக்யூரிட்டி அறையில் இருந்த ஆக்ஷா பிளேடை திருடி எடுத்து சென்று ஜன்னல் கம்பியை அறுத்து துண்டித்துவிட்டு அதிகாலை தப்பி சென்றனர். இதுகுறித்து சிறுவர் சீர்திருத்த பள்ளி அதிகாரிகள் கொடுத்த புகாரின் பேரில் அரியாங்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து 2 சிறுவர்களையும் தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் பாகூர் பகுதியில் வயல்வெளியில் பதுங்கியிருந்த இருவரையும் போலீசார் பிடிக்க சென்றபோது போலீசாரை கண்டதும் அவர்கள் அங்கும் இங்குமாக தப்பியோடி போலீசாருக்கு ஆட்டம் காட்டினர்.
இதனிடையே சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போலீசார் விடாமல் துரத்தி குண்டுகட்டாக இருவரையும் கைது செய்து மீண்டும் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைத்தனர். புதுச்சேரியில் பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட்டு நேற்றைய தினம் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம் நடத்திய நிலையில் மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா அமர்ந்த இடத்தை பாஜக பெண் நிர்வாகிகள் மஞ்சள் தெளித்து சுத்தம் செய்யும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. டெல்லியில் நடந்த ஏஐ மாநாட்டில் இளைஞர் காங்கிரசார் பிரதமர் மோடியை கண்டித்து நடத்திய போராட்டத்தை எதிர்த்து புதுச்சேரி பாஜகவின் இளைஞர் அணியினர் ராகுல் காந்தியின் உருவ பொம்மையை புதுச்சேரி காங்கிரஸ் அலுவலக வாயிலில் வைத்து எரித்தனர். இந்த சம்பவத்தை கண்டித்து புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியினர் எல்லைப்பிள்ளைச்சாவடி பகுதியில் உள்ள பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட்டு நேற்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மோடியின் உருவ பொம்மையை அவர்கள் எரித்ததால் பாஜக காங்கிரஸ் இடையே மோதல் ஏற்பட்டு அந்த இடமே கலவரமாக காணப்பட்டது. தொடர்ந்து இரு தரப்பினரையும் போலீசார் லேசான தடியடி நடத்தி கலைய செய்தனர். மேலும் தொடர்ந்து எந்த ஒரு அசம்பாவிதமும் ஏற்படாதவாறு 2 கட்சி அலுவலர்களுக்கும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் நேற்று காங்கிரஸ் கட்சியினர் நடத்திய போராட்டத்தின் போது மகிழா காங்கிரஸ் தலைவி நிஷா என்பவர் இருந்த இடத்தை இன்று பாஜக மகளிர் அணியினர் மஞ்சள் தெளித்து சுத்தம் செய்யும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் சைபர் மோசடி கும்பலிடம் 5 பேர் ரூபாய் 81,000 ஏமாந்துள்ளனர். புதுச்சேரியை சேர்ந்தவரை டெலிகிராம் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைன் வர்த்தகத்தில் வீட்டிலிருந்தே பகுதி நேர வேலையாக அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். அதை நம்பிய அவர் மர்ம நபர் தெரிவித்த போலி ஆன்லைன் வர்த்தகத்தில் பல்வேறு தவணைகளாக ரூபாய் 30,000 முதலீடு செய்து அதன் மூலம் வந்த லாபத்தை எடுக்க முயன்ற போது முடியவில்லை. அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரிய வந்தது. இதேபோல் பிள்ளையார்குப்பத்தை சேர்ந்த பெண் 30,565, குருமம்பேட்டையை சேர்ந்த பெண் 11,600, லாஸ்பேட்டையை சேர்ந்த பெண் 6,899, சிவசக்தி நகரை சேர்ந்தவர் 2,500 என மொத்தம் 5 பேர் சைபர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 81,564 இழந்துள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சதாசிவ மூர்த்தி ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி திருக்காஞ்சியில் உள்ள அருள்மிகு கங்கை வராக நதீஸ்வரர் ஆலய வளாகத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ சதாசிவ மூர்த்தி ஆலயம். இந்த ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழா இன்று காலை நடைபெற்றது. இதனையொட்டி யாகசாலையில் வைக்கப்பட்ட கலசங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து இன்று காலை யாகசாலையில் இருந்து ஊர்வலமாக கலசங்கள் எடுத்து வரப்பட்டு கோபுர கலசங்கள் மீது ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிவாய நமக என கோஷங்களுடன் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் இயங்கி வரும் கண்ணாடி தொழிற்சாலையில் ரூபாய் 3 லட்சம் மதிப்பிலான அச்சு வடிவமைக்கும் இரும்பு மெட்டல்களை திருடி சென்ற அந்நிறுவனத்தில் பணிபுரிந்த 2 வடமாநில தொழிலாளர்களை சிசிடிவி காட்சிகள் மூலம் அடையாளம் கண்ட போலீசார் இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்கு உட்பட்ட தொண்டமாநத்தம் பகுதியில் தனியார் கண்ணாடி தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இந்த தொழிற்சாலையில் இம்மாதம் 18ஆம் தேதியன்று உருக்கிய கண்ணாடியை அச்சு வடிவமைக்கும் 13 இரும்புகள் காணாமல் போய் இருப்பதை அறிந்த நிர்வாகம் தொழிற்சாலையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் 2 வாலிபர்கள் அச்சு வடிவமைக்கும் இரும்பை தலையில் வைத்துக்கொண்டு தொழிற்சாலையின் பின்புறமாக தூக்கி செல்லும் காட்சிகள் பதிவாகி இருந்தது. இதனையடுத்து அக்காட்சிகளுடன் தொழிற்சாலையின் மேலாளர் சீனிவாசன் சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணை செய்து வந்தனர். அதில் எறும்புகளை திருடி சென்றது அதே நிறுவனத்தில் பணிபுரியும் வட மாநில ஒரிசாவை சேர்ந்த ராகுல் மற்றும் ஆனந்த் என தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அவர்கள் செல்போன் எண்களையும் தடயம் செய்த போலீசார் அவர்கள் தங்களது ஊருக்கு தப்பி செல்வதற்காக செங்கல்பட்டு ரயில் நிலையத்தில் இருப்பதை அறிந்து அங்கு சென்று இருவரையும் கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்து விசாரணை செய்ததில் கடந்த 10 வருடங்களாக தொழிற்சாலையில் பணிபுரிந்து வந்தவர்கள் தங்களது ஊருக்கு சென்று வாழ்வதற்காக இரும்பை திருடி அதனை விற்பனை செய்துவிட்டு தப்பி சென்றதாக தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து ரூபாய் 3 லட்சம் மதிப்பிலான இரும்பு மெட்டல்களை பறிமுதல் செய்த போலீசார் கைது செய்யப்பட்ட இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர்.
தங்கம் வெள்ளி பொருட்களுக்கு பதில் திருமண சீர்வரிசையாக விளையாட்டு உபகரணங்கள் வழங்கிய மணமக்கள் திருமண விழாவில் நெகிழ்ச்சி. புதுச்சேரி ராமநாதபுரத்தை சேர்ந்தவர் ஆம்புலன்ஸ் டிரைவர் மணிகண்டன். இவர் கடந்த 10 ஆண்டுகளாக இலவசமாக ஆம்புலன்ஸ் ஓட்டி வருகிறார். இவருக்கும் பாத்திமா ஷைலா என்பவருக்கும் நேற்று முன்தினம் காலை திருமணம் நடைபெற்றது. தற்போதைய காலகட்டத்தில் திருமணம் என்றாலே வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவதும் தங்கம் வெள்ளி மற்றும் விலையுயர்ந்த பொருட்களை சீர்வரிசையாக கொடுப்பதும் வழக்கம். இன்றைய நிலையில் தங்கத்தின் விலை விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்ந்துள்ளது. இதனால் ஏழை எளிய மக்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். இந்த நிலையில் இவர் தனது திருமணத்தை எளிய முறையில் அவரது குலதெய்வம் திரௌபதி அம்மன் கோவிலில் செய்து கொண்டார். மேலும் சீர்வரிசையாக கொடுக்கும் தங்கம் வெள்ளி வீட்டு உபயோகப் பொருட்கள் போன்றவற்றுக்கு பதிலாக மாணவர்களின் உடல் நலன் கருதி விளையாட்டு உபகரணங்களை சீர்வரிசையாக அவரது நண்பர்கள் உறவினர்களிடமிருந்து பெற்று அதனை அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு திருமண சீர்வரிசையாக வழங்கினார். இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து ஆம்புலன்ஸ் டிரைவர் மணிகண்டன் கூறுகையில், செல்போனில் மூழ்கி கிடக்கும் மாணவர்கள் ஓடி ஆடி விளையாட வேண்டும். இந்த விளையாட்டு உபகரணங்களை வழங்கியது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது என்றார். பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலின் திருப்பணிக்கு சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் 11 லட்சம் நன்கொடை வழங்கினார். புதுச்சேரி மாநிலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற பரிகார ஸ்தலமாக விளங்கும் பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழா வருகின்ற மார்ச் மாதம் 8ஆம் தேதியன்று நடைபெறவுள்ள நிலையில் கோவில் திருப்பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து திருப்பணி எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை பார்வையிட்ட சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் மேலும் ஆலய பணியை துரிதமாக முடிக்க ஆலய நிர்வாகத்திடம் கேட்டுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து ஆலய திருப்பணிக்காக தனது சொந்த நிதியிலிருந்து ரூபாய் 11 லட்சம் நன்கொடையை ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் வழங்கினார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு சர்க்கரை பொங்கல் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாகத்தினர், பக்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வில்லியனூர் பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட செயலாளர் உதயகுமார் ஏற்பாட்டில் அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலையில் 2026ஆம் ஆண்டிற்கான டைரி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலையில் வில்லியனூர் பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட செயலாளர் உதயகுமார் ஏற்பாட்டில் 2026ஆம் ஆண்டிற்கான டைரி பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சி மாநில துணைத் தலைவர் உழவர்கரை சரவணன், மங்களம் தொகுதி பொறுப்பாளர் கண்ணபிரான், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் நடராஜன், வில்லியனூர் சிவகணபதி நகர் ஊர் முக்கிய பிரமுகர்கள் சேகர், முன்னாள் காவல் அதிகாரி ஜெயமூர்த்தி, ஜெயராமன், புஷ்பதாஸ், குமாரசாமி, முன்னாள் இராணுவ அதிகாரி வேல்முருகன், திருமால், முன்னாள் காவல் அதிகாரி மன்னார், திருநாவுக்கரசு, ஸ்தபதி, பிரபுராஜ் என்கிற வெங்கடேசன், சரவணன், தொகுதி பொருளாளர் குணசீலன், பாண்டியன் நகர் பாண்டியன், சிவகணபதி நகர் இளைஞர்கள் அரவிந்த், சரத்குமார், மிதுன், ராஜாராம் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வில்லியனூர் மாவட்ட செயலாளர் உதயகுமார் மற்றும் சிவகணபதி நகர் இளைஞர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். காக்கையன்தோப்பு பகுதியில் அமைந்திருக்கும் முத்துமாரியம்மன் கோவில் 48 நாள் மண்டல அபிஷேகத்தில் ஜீவா குடும்பத்தினர் ஏற்பாடு செய்த 20ஆம் நாள் பூஜையில் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காக்கையன்தோப்பு பகுதியில் அமைந்திருக்கும் முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நடந்து முடிந்ததை முன்னிட்டு 48 நாள் மண்டல அபிஷேக பூஜை நடந்து கொண்டிருக்கிறது. இதில் 20வது நாள் நிகழ்வில் ஜீவா குடும்பத்தினர் நடத்திய அபிஷேக பூஜையில் சிறப்பு அழைப்பாளராக அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து 500க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பரோட்டா மற்றும் வெண்பொங்கல் பிரசாதமாக வழங்கப்பட்டது. தொடர்ந்து அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கனுக்கு கோவில் நிர்வாகம் மாலை அணிவித்து ஊர் மரியாதை செய்தனர். அதனை அடுத்து அவருடைய ஆதரவாளர்களுக்கும் ஊர் மரியாதை செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பெரியவர்கள் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டனர்.
புதுவை தமிழ் சங்கத்தில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு கல்வித்துறை இயக்குநர் சிவக்குமார் மாலை அணிவித்து திருக்குறள் கூறும் நிகழ்வினை துவக்கி வைத்தார். புதுவை தமிழ் சங்கத்தில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து திருக்குறள் கூறும் நிகழ்வு மாதந்தோறும் 20ஆம் தேதி நடைபெற்று வருகிறது. அதன்படி பிப்ரவரி 20இல் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பள்ளி கல்வித்துறை மற்றும் உயர்கல்வித்துறை இயக்குநர் சிவக்குமார் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து திருக்குறள் கூறும் நிகழ்ச்சி தொடக்கி வைத்தார். இதில் பங்கேற்ற நியூலேண்ட் உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு திருக்குறள் புத்தகம் வழங்கினார். அனைவரும் திருக்குறள் கூறினர். நிகழ்ச்சிக்கு புதுவை தமிழ் சங்க தலைவர் முத்து தலைமை வகித்தார். செயலாளர் சீனு மோகன்தாசு, துணைத் தலைவர் திருநாவுக்கரசு, சுயநிதி பள்ளி கூட்டமைப்பின் தலைவர் ரங்கநாதன், ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் MS ராஜா, பொறிஞர் சுரேஷ்குமார், சிவேந்திரன், நியூலேண்ட் உயர்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி சேந்தநத்தம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சேந்தநத்தம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் புனரமைப்பு பணிகள் முடிந்து அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த வெள்ளிக்கிழமை கணபதி ஹோமத்துடன் தொடங்கிய இந்த நிகழ்ச்சியானது பல்வேறு யாகசாலை பூஜைகள் நடைபெற்று முக்கிய நிகழ்வாக கும்பாபிஷேக விழா இன்று நடைபெற்றது. முன்னதாக யாகசாலையில் வைக்கப்பட்டிருந்த புனித நீரானது கோவிலை சுற்றி வந்து கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் உருவ பொம்மையை எரித்து மற்றும் புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்ட காங்கிரஸ் கட்சியின் குண்டாஸ்கள் மற்றும் கூலிப்படையினர் கட்சி அலுவலகத்தை சூறையாட முயன்றனர். இத்தகைய முயற்சியை முறியடிக்கும் வகையில் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மாநில OBC அணி செயலாளர் சார்லஸ், IT இணை அமைப்பாளர் ரித்தீஷ் மற்றும் மாநில இளைஞர் அணி தலைவர் ஆடலரசன் ஆகியோர் காங்கிரஸ் கட்சியின் கொடியை தீ வைத்து எரித்தனர். ஒதியம்பட்டு ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் தேவஸ்தானத்தில் மாசி மக தீர்த்தவாரியை முன்னிட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஒதியம்பட்டு பகுதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் தேவஸ்தானத்தில் மாசி மக தீர்த்தவாரியை முன்னிட்டு மகா பிரம்மோற்சவ திருவிழா வருகின்ற 2ஆம் தேதி நடைபெறுவதை முன்னிட்டு நேற்று இரவு 7 மணி அளவில் காலை கொடியேற்ற விழா நடைபெற்றது. இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து சுவாமி ஒவ்வொரு நாளும் சிறப்பு வாகனத்தில் வீதி உலா நடைபெறுகிறது. இதில் தினம்தோறும் ஒவ்வொரு வாகனம் என 2ஆம் நாள் ரிஷப வாகனத்திலும், 3ஆம் நாள் இந்திர விமான வாகனத்திலும், 4ஆம் நாள் முத்து பல்லக்கு வாகனத்திலும், 5ஆம் நாள் சந்திர விமானத்திலும், 6ஆம் நாள் யானை வாகனத்திலும், 7ஆம் நாள் சூரிய விமானம் சந்தனக்காப்பு நிலை மணி அலங்காரத்திலும், 8ஆம் நாள் குதிரை வாகனத்திலும் சுவாமி வீதி உலா மற்றும் திருக்கல்யாண உற்சவம் நடைபெறுகிறது. 9ஆம் நாள் சிறப்பு திருமஞ்சனமும், 10ஆம் நாள் முக்கிய நிகழ்வாக சங்கராபரணி நதிக்கரையில் வடபுறத்தில் சுவாமி அதிகார நம்பி காட்சியுடன் மாசிமக தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறவுள்ளது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி மற்றும் ஒதியம்பட்டு ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர். ஜீவா நகரில் நடந்த 49ஆம் ஆண்டு மயான கொள்ளை விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி சின்ன சுப்பராய பிள்ளை வீதி அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய 49ஆம் ஆண்டு மயான கொள்ளை விழா நடைபெற்றது. நேற்று காலை கோவில் நடை திறக்கப்பட்டு மூலவர் மற்றும் உற்சவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. அதன் பிறகு மயான கொள்ளை திருவிழா நடைபெற்றது. சிம்ம வாகனத்தில் விஸ்வரூப அலங்காரத்தில் மயானத்திற்கு அங்காளம்மன் புறப்பட்டார். வழியெங்கும் அங்காளம்மன் முன்பு பல்வேறு வேடமிட்ட பக்தர்கள் நடனமாடியபடி சென்றனர். ஜீவாநகர் மயானத்தை அங்காளம்மன் சென்றடைந்ததும் அங்கு அவருக்கு சிறப்பு வழிபாடுடன் பிரம்ம கபாலத்தை அங்காளம்மன் ஆட்கொள்ளும் நிகழ்வு நடைபெற்றது. இதையடுத்து மயானத்தில் படைக்கப்பட்ட பொருட்களை பக்தர்கள் மீது பூசாரிகள் சூறைவிட்டனர். அவற்றை போட்டி போட்டுக்கொண்டு பக்தர்கள் சேகரித்தனர். மயான கொள்ளையில் வைத்திலிங்கம் MP, காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் தேவதாஸ் உட்பட பக்தர்கள் கலந்து கொண்டு அங்காளம்மனை வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து காமராஜர் நகர் தொகுதி அதிமுக சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. முன்னாள் கவுன்சிலர் கணேசன், தொகுதி செயலாளர் ஆறுமுகம் ஏற்பாட்டில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது.
மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். காங்கிரஸ் தலைவி நின்றிருந்த இடத்தை மஞ்சள் தெளித்து சுத்தம் செய்த பாஜக மகளிர் அணியினர். சமூக வலைதளங்களில் வைரலாகும் வீடியோ. மொழி பிரச்சனையில் திமுக காங்கிரஸ் இரட்டை வேடம் போடுகிறது. எல்ஜேகே சார்பில் நடைபெற்ற தாய்மொழி மாநாட்டில் ஜோஸ் சார்லஸ் மார்டின் குற்றச்சாட்டு. திருக்காஞ்சி ஸ்ரீ சதாசிவமூர்த்தி ஆலய மகா கும்பாபிஷேக விழா. திரளான பக்தர்கள் பங்கேற்பு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.